ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது படப்பிடிப்பில் நடிகர்களை மிரள விட்ட உண்மையான பேய் சம்பவங்களை பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் பேசியிருந்தேன். அதில் ஒரு சில நடிகர்கள் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சில ஹாரர் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதன் தொடர்ச்சி தான் இந்த வீடியோ நண்பர்களே. அதாவது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, நடிகர்கள் ஒரு சில படங்களுக்கு படப்பிடிப்புக்கு போகும்போது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேய் படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே வருங்க. ஏன்னா அது அந்த மாதிரி அதை நான் எப்படி விளக்குறதுன்னு தெரியல. என்னோட நண்பர்களே நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான ஹாரர் படங்களை நடிக்கும் போதோ இல்லை டெக்னீஷியனாக வேலை செய்யும் போதோ நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆனால் என்ன, அவங்களாம் பிரபலம் இல்லாதனால அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் சொன்னால் பெருசாக எடுபடாது. அதுக்கு பதிலாக நமக்கு தெரிந்த பிரபல நடிகர்களே இந்த மாதிரி பேய் படத்தில் நடிக்கும் போது அவங்கள பேய் பிடிச்ச கதைலாம் இருக்குது. அந்த கதைலாம் என்ன அப்படின்றத தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் முதலாவதாக சொல்ல போகிற நடிகர் யார் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் கதை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பேய் மாதமாக்கி நிறைய பேய் கதைகளை பற்றி பேசுவோம். இல்லை போர் அடிக்குதுன்னா மிக்சடு கண்டென்ட்டாக சினிமா கண்டென்ட்டாக பேசுவோம் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போவோம். இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை ராஷி கண்ணா அவர்கள். சமீபத்தில் இந்த அரண்மனை படத்துலலாம் அவங்க நடித்த உடனே கொஞ்சம் அவங்க வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு இந்த பேய் மூமெண்ட்டு எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே படம் அரண்மனை படத்தோட ஷூட்டிங்கில் பண்ணும்போது தாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அரண்மனை படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் கிளம்பி போய் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருந்த பல நடிகர்கள் இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த ஹோட்டலில் நீங்கள் தங்க போகிறீங்க ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ், கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே இருக்கும் இந்த ஹோட்டல். ஸோ இந்த இடத்துல ஒரு சூட் ரூம் இருக்குது. அந்த சூட் ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர், 7ஆம் நம்பர் ஃப்ளோர், ஏதோ ஒரு ஃப்ளோர். இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. இங்கே வந்து தங்கினவன் எல்லாமே பயந்து பீரல் பிடிங்கன்னு ஓனது தான். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து தங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் சூட் ரூமில் தான் தங்குவேன். அங்கே பேய் இருந்தாலும் பேயை கட்டி பிடிச்சி பெட்ஷீட்டை போட்டு நான் படுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தில்லா பதில் சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போயிருக்கிறாங்க. போயிட்டு நைட்டு தங்கும் போது தான் அம்மனிக்கு பிதிரல் பிடிங்கிடுச்சான். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தா தூங்கிட்டே இருக்கும் போது பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நைட்டு ஃபுல்லாக இருந்துருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நடுராத்திரியில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பிளாங்கெட்டை பிடிச்சி இழுக்கிறது, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்து தட்டி கொடுக்கறது, ஏதோ சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விட்டா போதண்டா சாமி அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி எனக்கு வேற ஏதாவது ரூமை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த 7th ஃப்ளோர், பர்டிகுலராக அந்த ஹாண்டட் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வீட் ரூம்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க நடிகை ராஷி கண்ணா அவர்கள். இது வந்து அவங்க ஒரு பேட்டியிலேயே சொன்னாங்க. இந்த மாதிரி கதைகள் நான் நிறைய சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து நீயே உருட்டுறியான்னு கேட்பீங்க. உருட்டுறதெல்லாம் கிடையாதுங்க. இவங்க சொன்ன அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் சேகரிச்சு தான் இந்த பதிவில் நான் பேசுகிறேன் நண்பர்களே. அதாவது ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு நானே போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பேயெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா நானே ஹைதராபாத்துக்கு பயணம் பண்ணப்போ இந்த இடத்துல ஒரு படப்பிடிப்புக்காக நாங்கள் போகும்போது ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்து எப்பேற்பட்ட ஃபிலிம் சிட்டியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஊருங்க, தனி கிராமம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள வந்து வெறும் ஃபிலிம் செட்டு தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. அது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. அங்கே ஷூட்டிங்காக தான் போகணும்னு கிடையாது. ஏகப்பட்ட டூரிஸ்ட்டுங்களே அங்கே போவாங்க. போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஏதோ ஒரு 300 ரூபா வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கே உள்ளே இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற இந்த MGM, கிஷ்கிந்தா, VGP, கோல்டன் பீச் மாதிரி ஒரு மிகப்பெரிய வந்து என்டர்டைன்மெண்ட் செட்டப், ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு உள்ளே இருக்கும். அதோட சேர்த்து தான் இந்த ஃபிலிம் செட் இருக்கும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்ணுற பிளேஸ் இருக்கும். இவ்வளவு அங்கே சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் வர அந்த ரயில்வே ஸ்டேஷன் இங்கே எடுத்தது தான். பாகுபலியில் பாதி படம் இங்கே எடுத்தது தான். இது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் பேலஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து நிறைய பேர் போய் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பிருந்தாவன் கார்டனை அப்படியே செட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் இருக்கும். நிறைய இந்த சர்க்கஸ் ஷோலாம் இருக்கும். நிறைய என்டர்டைன்மெண்ட்டான விஷயம் இருக்கும். காலையில் நீங்கள் கிளம்பி ஒரு 8 மணிக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், நைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே பயங்கரமாக என்டர்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்குலாம் ஒரு பழங்காலத்து மரத்தால் செய்யப்பட்ட பஸ் ஒன்று ஓட்டுன்னு இருப்பாங்க. அதாவது நம்ம திருப்பதியில் போய் பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஒரு மரத்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பஸ்ஸு. இந்த மாதிரி பஸ்ஸு ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே ஃப்ரீயாகவே ஓடிட்டு இருக்கும். ஸோ அதில் ஏறி நீங்கள் உட்காந்தீங்கன்னா பக்கத்தில் ஷூட்டிங் நடந்திருந்தா அந்த இடத்துக்குலாம் கொண்டு போய் அப்படி நிறுத்தி அந்த ஷூட்டிங்லாம் பார்க்கறதுக்கு உங்களை வந்து நிறுத்துவாங்க, கொஞ்சம் நேரம் நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். இதை தாண்டி கொஞ்சம் நீங்கள் தள்ளி போயிட்டீங்கன்னா சுற்றி காடு தாங்க, பாறையால் ஆன ஏகப்பட்ட மலைகள் அங்கே இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே நிறைய ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி இந்த இடத்துல முக்கியமாக இந்த ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி அந்த லோக்கல் வாசிகளை விசாரிச்சா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஃபிலிம் ஸ்டுடியோ வரதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து நிசாம் சுல்தான் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட பீரியட்ல வந்து அங்கே வார் நடந்து ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாங்களாம். ஸோ அவங்களோட ஆத்மா கூட இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படியோ நம்ம வந்து எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஆனால் அங்கே போய் தங்கிய செலிபிரிட்டிகள் இந்த மாதிரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இவங்களை தொடர்ந்து இவங்க மட்டும் தான் இந்த மாதிரி மாட்டினாங்களான்னு கேட்டிங்கன்னா, இதே ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நடிகை டாப்ஸி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களும் போய் மாட்டியிருக்காங்க.
ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பேய்க்கு பயந்த ஒரு ஆளுங்களாங்க. அதனால இந்த மாதிரி பேய் கதை பேய் இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த பக்கமே போக மாட்டாங்களா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காஞ்சனா படத்துல வர லாரன்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பேய்க்கு பயங்கரமா பயந்தவங்க. ஆனா இவங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படப்பிடிப்புக்காக இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி சூட் ரூம் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூம்ல தங்கும் போது இவங்க எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டாங்க. ஒரே கும்முன்னு ஒரு சவுண்டுங்க. அதாவது எந்த ஒரு நாய்ஸும் உள்ள வரல, எந்த ஒரு சவுண்டும் வரல. அதாவது இந்த பின் ட்ராப் சைலண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ரொம்ப அமைதியா இருந்தது அந்த ரூம். இதை பார்த்த உடனே எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துருச்சு. நார்மலா இருக்கிற மாதிரி இல்லையே, ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நான் அந்த ரூம்ல ஒரு 2-3 வாட்டி நடந்து பார்த்தா நான் நடக்கிற சவுண்டு அரண்மனை படத்துல வரா மாதிரி எக்கோ கேக்குதுங்க. அதாவது அந்த சந்திரமுகி படத்துல வடிவேல் அவர்கள் வந்து படிக்கட்டில் நடக்கும்போது டொக்கு டொக்குன்னு ஒரு கால் தடமே வந்து எப்படி சவுண்டு எக்கோவா கேட்கும், இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு 200 சதுரடி இருக்கக்கூடிய ரூம்ல. இதில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க, இங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்ற மாதிரி. அவங்க படுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிக்கும் போது அவங்களால எழுந்திரிக்கவே முடியலங்களாங்க. யாரோ பிடிச்சி அவங்கள அமுக்குற மாதிரி இருந்ததா. இதுக்கப்புறம் இதில் பயந்து போய் ஃபுல்லாக போர்வையை போத்திக்கிட்டு எப்படியாவது காலையில் விடிஞ்சா போதண்டா சாமி அப்படின்ற மாதிரி பயத்திலே படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் குளிக்கிறாங்களோ இல்லையோ பொட்டி பொடியெல்லாம் தூக்கிட்டு அந்த ரூம்லேருந்தே ஓடி போயிட்டாங்களாம் டாப்ஸி அவர்கள். இப்போ இந்த மாதிரியான ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் தான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இவிபி ஃபிலிம் சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலிம் சிட்டி இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படப்பிடிப்புகள் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஸ்டுடியோவாக இருக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்காக தான் இருந்தது. அந்த இடத்துல ஒரு 2 ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபிலிம் ஷூட்டிங்காக கொடுத்தாங்க. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு பலத்த காயங்கள், பலத்த அடிகள், ஆக்சிடென்ட்ஸ் ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஆனால் அது பெருசாக வெளியில் தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது ரொம்ப மூத்த இயக்குனர்கள், அதுக்கப்புறம் மூத்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டான பூஜைகள்லாம் செஞ்சுட்டு தான் அந்த இடத்துல போவாங்க. இது தெரியாத ஒரு சில பேர் நேராக போய் நானும் படப்பிடிப்பு பண்ணுறேன் பாருன்னு போய் நிறைய ஆபத்தில் மாட்டினது தான் உண்டு. அதாவது எது என்னவோங்க, நம்ம ஆத்திக்கிறோம் சில நம்பிக்கைகளை நம்ம நம்பி தான் ஆகணும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த உதாரணம்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரி சுந்தர்சி அவர்கள்கிட்ட ஏகப்பட்ட கதைகள் இருக்குங்க. அதை வச்சு தான் அந்த அரண்மனையை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 200 பார்ட்டு கிட்ட கொண்டு போவார். இவருக்கும் விண்டீசலுக்கும் சரியான போட்டி. ஏன்னா விண்டீசல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸை கிட்டத்தட்ட ஒரு 11வது பார்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஸோ இவருக்கும் அவருக்கும் தான் போட்டி. இவரும் பார்த்தீங்கன்னா அரண்மனை அதுக்கு மேலேயே தாண்டி கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ சுந்தர்சி அவர்களோட லைஃப்பில் வந்து ஏகப்பட்ட ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சமீபத்தில் ஒரு விஷயத்த சொன்னார். கேட்கறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது, காமெடியாகவும் இருந்தது. அது என்ன மேட்டர்னா, இவருக்கு எதுவுமே நடக்கலைங்க. இவர் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோட பேரை வந்து இவர் சொல்ல விரும்பல. ஆனால் என்ன யார் அந்த ஹீரோ அப்படின்றத நம்மளுக்கே கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த படப்பிடிப்பு ஊட்டியில் தான் நடந்தது. ஸோ சுந்தர்சி அவர்கள் ஊட்டியில் எத்தனை படத்தை எடுத்துருப்பாரு யோசிச்சு பாருங்க. ஒரு 4-5 படம் வந்து கண்டிப்பாக எடுத்துருப்பாரு. உள்ளத்தை அள்ளித்தாலேருந்து இன்னைக்கு வந்து ஆம்பளை படம் வரைக்கும் ஒரு ஊட்டியில் தான் ஷூட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி படங்களில் நடித்த ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹீரோ வந்து நைட் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமா 2 மணிக்கு அவரோட ரூமில் போய் தங்கலான்னு ஊட்டியில் இவருக்காக புக் பண்ணி வச்சிருந்த ஹோட்டல் ரூமில் போய் தங்கறதுக்கு போனாராம். அங்கே போய் பார்த்தா போகிறதுக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, டேய் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் நான் ரூமுக்கு வந்துடுவேன், எனக்கு முன்னாடியே போய் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி நான் தூங்குறது ஏசி எல்லாம் போட்டு விட என்னால் முடியல அப்படின்ற மாதிரி முதல்ல அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு விட்ருக்காரு. போயிட்டதுக்கு அப்புறமா அசிஸ்டன்ட் போனதுக்கப்புறம் இவர் ஒரு 10 நிமிஷம் கிளம்பி போயிருக்கிறார் அவர் ஹோட்டலுக்கு. போனப்போ லிஃப்ட்டில் ஏறி இவர் இறங்கி ரூமுக்குள்ளே போகலான்னு போகிறாரா, இவருக்கு முன்னாடி அவரோட அசிஸ்டன்ட் ரூம்ல வந்து தலை தெறிக்க ஓடி வரானா. டேய் நில்றா, எங்கடா ஓடுற அப்படின்னு அந்த ஹீரோ கேட்டதுக்கு யோ போயா அப்படின்னு இந்த ஹீரோவே கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அந்த அசிஸ்டன்ட் ஓடியே போயிட்டானா. என்ன இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், சரி போ ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருப்பான், காலையில் பேசிக்கலான்னு ஒரு ரூமில் போய் வாட்ச் எல்லாம் கட்டி வச்சுட்டு பெட்டில் படுக்கலான்னு போய் பெட்டில் படுத்து பார்க்குறாரா, அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற சோஃபாவில் ஒரு ஆள் உட்காந்துக்கிறானா. டேய் யார் ரூமில் நீ என்னடா பண்ணுங்கிற, நீ யாரா டே அப்படின்னு கேட்டால் எந்த பதிலும் இல்லையா அவங்க கிட்ட இருந்து. டேய் நீ யாரா, எங்கிருந்து வந்திருக்கிற, எதுக்கு இங்கே சோஃபாவில் உட்காந்துக்கிறனா. அந்த ஆள் இவரையே பார்த்துனுக்கிறானா, கண்ணு இமை கூட அசையாம நம்ம ஹீரோவே பார்த்துன்னு இருந்துருக்காரு. ஹீரோவுக்கு லைட்டாக பயம் தோண்டிட்டு இருக்குது. உடனே என்ன பண்ணிருக்காரு, டக்குன்னு பேச்ச மாத்துறதுக்கு தம் அடிக்கிட்டே சிகரெட் வேணுமானதுக்கு அதுக்கு கூட அந்த ஆளுகிட்ட இருந்து பதில் இல்லையா. புரிஞ்சு போச்சு ஹீரோக்கு, ஏதோ ஒரு அம்மானி விஷயம் நம்ம முன்னாடி உட்காந்துக்குது. மணி 2 மணி, ஏமா அவன் தெளிவாக இந்த மாதிரி உட்காந்து நம்மளை முறைச்சு பார்த்துன்னு இருப்பான். அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம வினையோட விளையாடக்கூடாது. இங்கேருந்து எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி ஓடினானோ அவனோட வேகமாக 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ரூம்லேருந்து நம்ம ஹீரோ ஓடி போயிருக்கிறாரு. இது அடுத்த நாள் போய் சுந்தர்சி கிட்ட சொன்னதுக்கப்புறமா தான் சுந்தர்சி அவர்களும் அந்த ஹோட்டலில் விசாரிச்சு பார்த்ததுக்கு, சார் நீங்கள் தங்கின ரூமில் யாருமே கிடையாது சார், யார் சார் வந்து உட்காருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பேரெதிர்ச்சியாக இருக்குது அந்த டீமுக்கே. இதெல்லாம் கேட்கறதுக்கே பயமா இருக்குது. அங்கே நின்று பார்த்த அந்த ஹீரோ பேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிருக்க மாட்டாரு. அந்த ஹீரோ யாரா இருப்பாரு, சுந்தர்சி அவர்கள் ஷூட்டிங்கில், அதாவது ஊட்டியில் நடந்த ஷூட்டிங் ஒரு 4-5 படம்,
இதில் வந்து தம் அடிக்கிற எந்த ஹீரோவாக இருப்பார்? விஷால் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தம்மெல்லாம் அடிக்க மாட்டார். ஸோ வேறு எந்த ஹீரோவாக இருப்பார்? கெஸ் பண்ணி அந்த ஹீரோவாக இருந்தால் அந்த ஹீரோ யாருன்றதை கமெண்ட்டில் போடுங்க. நம் பின்னாடி வர சந்ததிகள் அதை பார்த்து படித்து தெரிந்து தெளிவாகி போயிட்டோம். ஸோ இப்போ அடுத்ததாக சுந்தர் சி அவர்களை தொடர்ந்து 4வதாக சொல்ல போகிறது பாலிவுட் பக்கம் வண்டியை விடுவோம். அங்கே ஏகப்பட்ட ஆரர் கதைகள் இருக்குது நண்பர்களே. அதில் நான் 4வதாக சொல்ல போகிறது நடிகர் நவாசுதீன் சித்திக் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் இந்தியாவில் தெரியாத ஆட்களே கிடையாது. இதோ பேட்டையில் கூட சிங்காரன்ற ஒரு கேரக்டர் பண்ணார். இவர் வந்து என்ன பண்ணார்னா ஆத்மா அப்படின்ற ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இவர் வந்து ஒரு பயங்கரமான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே போன வீடியோவில் இதே ஆத்மா ஷூட்டிங்கில் பிபாஷா பாசு என்ன மாதிரியான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத நான் சொன்னேன். பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்றத பற்றி இப்போ சொல்கிறேன். அதாவது இவரை வச்சு ஒரு ஷாட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஷாட் எடுக்கும் போது இந்த படத்தோட தயாரிப்பாளர் அபிஷேக் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய டயலாக் சீனா, அந்த டயலாக் சீனில் நம்ம நவாசுதீன் சித்திக் வந்து அப்படியே அச்சு பேசுறாம டயலாக் பேசணும், சிங்கிள் டேக் அப்படின்ற மாதிரி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி பேச சொல்லியிருக்காங்க. இவர் பேச 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 நவாசுதீன் பின்னாடி இருக்கிற செவுத்துல ஒரு போட்டோ ஃப்ரேம் மாட்டிட்டு இருந்ததுங்களாங்க. அது பேச பேச ரொட்டேட் ஆகிட்டே இருந்திருக்குதான். உடனே இதை பார்த்த ப்ரொடியூசருக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு மேட்ரிங் இருக்குது, வசமா மாட்டிட்டோம் நம்ம. ஆனால் இப்போ நான் கட்டுன்னு சொன்னா இந்த சீன் அப்படியே முடிஞ்சு போயிடும். அதனால் இதை கண்டினியூ பண்ணுவோம், அது சுற்றுறதா இருந்தால் சுற்றுட்டோம், ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக அந்த சீனை வந்து ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பண்ணி முடிச்சு ஷார்ட் ஓகேன்னு சொன்னோன்னே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கீழே போட்டு உடஞ்சி போயிடுச்சுங்களா. இது நவாசுதீன் சித்திக் அவர்களுக்கு அந்த டைமில் தெரியாதான். அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சவொன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட பாவீங்களா, நீ படம் எடுக்கணுன்றதுக்காக என்னையாடா பலியாடா ஆகுவே அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனைப்பட்டாரான் நவாசுதீன். இதே மாதிரி 5வதாக சொல்ல போகிறது, இவங்க எல்லாருமே பேயை பார்த்து பயந்தாங்கன்ற மாதிரி சொன்னோம். ஆனால் பேயோட பாடலுக்கு மயங்கி போய் ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஒரு பாலிவுட் நடிகர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அவர் வேறு யாரும் இல்லை, நடிகர் வருண் தவான் அவர்கள் தான். ஸோ வருண் தவான் அவர்கள் வந்து பாலிவுட்டில் கொஞ்சம் ஃபேமஸான நடிகர். ஆனால் பேய் பாட்டை பிடிச்ச ஒரே ஆள் இந்த ஆள் தாண்டா அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வருண் தவான் அவர்கள் USA போகும்போது அங்கே வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரூமில் தங்குவாராம், சினாதாரா அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் ரூம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக தங்கும் போது ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, USAல ஒரு படப்பிடிப்பு வந்திருக்குது. ஸோ வேகாஸில் படப்பிடிப்பு வரும்போது நான் இந்த சூட் ரூமில் தான் தங்குவேன் அப்படின்ற மாதிரி வழி அந்த ப்ரொடக்ஷன் கிட்ட போயிட்டு அந்த சூட் ரூமில் போய் தங்கியிருக்காரு. தங்கும் போது அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்னா, நைட் ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குமாங்க. அது வந்து இவருக்கு மட்டும் தான் தெரியுமா. என்னன்னா, ஒரு பேய் வந்து பாட்டு பாடுமா ஜன்னல்ல வந்து. இந்த பாடல் வந்து கேட்கறதுக்கே ரொம்ப ரம்யமா இருக்கும். அப்படின்றனால எப்போ போனாலும் பேயாது மண்ணாங்கட்டியாவது நீ பாடினா சேர்தான் ராஜா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பேய் பாடுற பாட்டுக்காகவே அந்த ரூம்ல போய் தங்குவாராம். எப்பேற்பட்ட சைக்கோவா இருப்பான் அந்த ஆளு. இதே மாதிரி 6வதா சொல்ல போறது இன்னொரு பாலிவுட் நடிகர், கிஸ்ஸுக்கே பேர் போனவர், அதுவும் லிப்லாக்குக்கே பேர் போனவர், கமலஹாசன் அவர்களுக்கு அடுத்தபடியாக இம்ரான் ஹாஷ்மி அப்படின்றவர். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல தங்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு டூர் போவோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு டூருக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்டுங்களோட அந்த ரூமில் வந்து நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் பண்ணி நைட்டு தூங்கின்னு இருக்கும்போது தொப்புன்னு அவனோ ஒருத்தன் கதவை தட்டி இருக்கிறான். என்னடா திறந்து பார்த்தா யாருமே இல்லையா. மறுபடியும் பார்த்தா தொப்புன்னு கதவை தட்டுறானுங்க. திறந்து பார்த்தா ஐயோயோன்னு கத்துறா மாதிரி ஒரு அழுகுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுதுங்களாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்டுங்களாம் அக்கம் பக்கம் தேடி பார்த்தா யாருமே இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணிக்கு மறுபடியும் அந்த அழுகுற சத்தம் கேட்டோன்னே இவனுக்கு எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறானுங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்ததே தப்புடா, நம்ம டூர் வந்ததே தப்புடா, அதுக்கப்புறம் நம்மளை வச்சு ஈவில் டெட் மாதிரி ஒரு படம் எடுத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இம்ரான் ஹாஷ்மியும் அந்த 8 பேர் கொண்ட நண்பர்களும் ஓடியே போயிட்டானுங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேய் சீக்வன்ஸ் இவரோட வாழ்க்கையிலே நடந்திருக்குது. இப்போ கடைசியாக சொல்ல போகிறது அம்மணி சன்னி லியோனி அவர்கள் தான். சன்னி லியோனி அவர்களோட ரசிகன் தான் எவனோ ஒருத்தன் பேயை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அந்த அம்மணி ஏன்டா டார்ச்சர் பண்ணீங்க, பேய் கூட விட மாட்டீங்களாடா அவங்கள அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுச்சு. அது என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, ராஜஸ்தானில் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போயிருக்கிறாங்க. ரொம்ப விமர்சையான ஒரு ஸ்பிளிட்ஸ் விழா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதோட படப்பிடிப்புக்கு ராஜஸ்தானில் தங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க போய் அந்த ரூமில் படுத்த உடனே ஸ்லீப் பராலிசிஸ் வந்துருச்சான். ஏன்னா படுத்து தூங்கின உடனே கை காலெல்லாம் இழுத்துக்குச்சான், பேச முடியலையா, சத்தம் போட முடியலையா. அந்த பேய் படத்தில் வந்து பேய் பிடிச்சிட்டு, அதாவது இந்த பொசஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சான். இவங்களுக்கு மட்டும்தான் ஹாலிவுட் பேயாக பிடிக்குது. இதுக்கப்புறம் அவங்களால கத்த முடியல, பேச முடியல, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு சத்தம் போட்டு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல, ஃபோன் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கை காலெல்லாம் இறுகிடுச்சு, என்னால் கத்த முடியல. அதுக்கப்புறம் என் பவரை யூஸ் பண்ணி என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி நான் பயங்கரமாக கத்தினதுக்கப்புறம் அந்த பேய் என்னை விட்டு போயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. சன்னி லியோனி அவர்கள் சொன்னாங்க ஒரு பேட்டியில், விட்டு போனோன்னு விட்டு போயிடுச்சு பாருங்க. எவ்வளோ நேர்மையான டீசென்டான பேய் இல்லை. ஸோ நண்பர்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு உருட்டு மாதிரி இருந்தாலும் இவங்களாம் நேர்மையாக உருட்டின உருட்டு தான். நானாக உருட்டின உருட்டு கிடையாது. இவங்க உருட்டின உருட்டை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் உருட்டி அழகாக பலகாரமாக கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இவங்களோட வாழ்க்கையில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இவங்க பப்ளிக்கில் வந்து சொல்ல மாட்டாங்க. இல்லைனா இவங்களை ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி ஆக்கிடுவாங்க இல்லைங்களா, எப்படி நம்ம சீமானவர்களை இப்போ ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்பலாம். இப்படிப்பட்ட எனர்ஜிலாம் வந்து நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருந்ததா.
இல்லை கொஞ்சம் காண்டாகவும் இருந்ததா அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்டை தொடரலாமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை துபாய்க்கு போகலாமா, நம்ம ஊரில் உள்ளூரில் ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்கணும்னா வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.